லோகமாதா அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின பதிவு இல்லைங்கய்யா, சென்னையிலிருந்து 2 பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க அலைன்ஸ் விஷயமாக ஃபோன் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க பொதுவாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வாஸ்து ரீதியாக எனக்கு ஏதாச்சும் ஒரு வழிகாட்டுங்கன்னு ஒரு ஃபோன் கால் வந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன டீட்டெயில்னு கேட்டேன். அப்போ அந்த இப்போ சொன்னாங்க, புதுசாக பதிய வந்தவங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் என்ன படிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு. அப்போ பூர்வீகம் சில்வித்து ஏதோ சொன்னாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் திருமண சேவை ப்ளஸ் வந்துட்டு இலவச திருமண சேவை ப்ளஸ் இலவசமாக வாஸ்து சேவை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ வாஸ்து சேவையை பற்றி பேசும்பொழுது எங்கள் வீட்டில் மாடிப்படி ஈசானியத்தில் இருக்குங்கன்னு சொன்னாங்க. அம்மா தலைவன் பாதிக்கும் அல்லது ஆண் வாரிசை பாதிச்சிடும், அவ்வளோ சிறப்பாக இருக்காது, சுபகாரியங்களை நல்லா தடவணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, என் கணவன் இல்லை, எனக்கு ஒரே பொண்ணுன்னா. பட்டுங்க 2யுமே பாதிச்சிருக்கு. பார்த்து எவ்வளோ அக்யூரேசியாக இருக்குது பார்த்தீங்களா? மீனாட்சி அம்மா சொல்லிக் கொடுத்த நம்ம சொல்லக்கூடிய அவங்க மூலியமாக இந்த வாஸ்துகள். அப்புறம் இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி பாதை சரியில்லை, கன்னிப்பகுதியும் சரியில்லை, ஈசானியமும் சரியில்லை. இப்போ என்ன செய்ய முடியும்? அந்த கன்னியும் ஈசானியும் சரியில்லைனாக்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை கேட்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே உயிர்களை பாதிப்பு நிறையா வந்துடும். அடுத்தடுத்து அதுவும் வாய்ப்பகுதிக்கு வேற கெட்டு போயிருந்துச்சு. புதவை தோஷம், ஏற்பட்ட தோஷங்கள், பாவ கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி ஒரு நாளைக்கு நான் அடுத்து சென்னை வரும் பொழுது நேரடியாக வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன ஆதாரம்னா, அவங்களுக்கு ஒரே பையன், அக்கா தங்கச்சி பூராமே பெண் குழந்தைங்க. அந்த பையனுக்கு இப்படி ஆச்சுன்னா திருமணம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. இயற்கை, எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை. ஆகையினால அந்த நபருக்கு நம்ம நேரடியாக வந்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு சில விஷயங்களை விளக்கி அது வரைக்கும் வருவது வரைக்கும் இருக்க துன்பங்கள் மேற்கொண்டு பெருகாத வகையில் ஈசானிய பகுதியில் உங்கள் உள்ளங்கையில் மஞ்சள் தடவி வைத்து அதுக்கு பற்றி காமிச்சு அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி இந்த தடவை உங்களுக்கு வந்துட்டு பூரா ஈசானிய சம்மந்தப்பட்டதாக தான் வரும். எனக்கு உங்களுக்கு முக்கிய தலைப்பகுதி, ஒரு மனிதனுடைய தலைப்பகுதி எவ்வளோ முக்கியமோ அதுபோல் அந்த பகுதி முக்கியமாக இருக்கின்றது. ஆகையினால் இதை பார்க்குறவங்க இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ என்றைக்கு நிற்கும். நீங்கள் உங்கள் குடும்பங்களை பார்த்துக்கலாம், உங்கள் உறவுகளை பார்த்துக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை தடையில்லாமல் செய்துக்கலாம் என்று கூறிக்கொண்டு நீங்களும் உங்கள் உறவுகளும் சுகமாக வாழ்க. இந்த வீடியோ பதிவுகளை என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது கேட்டுக்கொண்டு இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் நேரடி அனுபவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.